மரம் வெட்டினான், காடு வெட்டினான் என்ற சொல் சங்க தமிழில் கிடையாது. நீ வீடு கட்டுவதற்கு மரம் உனக்கு தேவைதான், நீ வெட்டுவாய் என்று எனக்கு தெரியும். நீ மரத்தை வெட்டவில்லை, மரத்தை கொலை செய்தாய், நீ கொலைகாரன் என்று சொல்லுகிறான். ஒரு மரத்தை வெட்டியவனை கொலைகாரன் என்று என் தமிழ் அறம் பதிவு செய்த வரலாறு மரம் கொன்று காடு கொன்று நாடாக்கி என்று எழுதுகிறான். காட்டை கொன்றவன் நாட்டை உருவாக்கிய நீங்கள் என்று சொல்லுகிறான். நற்றிணையில் ஒரு சொல்லாடல், மரம் சா மருந்தும் கொள்ளார். அதில் இருக்கிற பொருளை சொல்றேன் பாருங்க, எவ்வளவு எளிமையா உங்களுக்கு புரியும் பாருங்க. என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை பறித்து சாறுகாய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை மட்டும் பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால், அதனால் நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால் அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை தொடமாட்டேன், வெட்டமாட்டேன், கொல்ல மாட்டேன் என்று சொன்ன ஒரு சூழலியல் அறிவு என் தாய்மை தமிழில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட வரிதான் மரம் சா மருந்தும் கொள்ளார். மரம் என்ன பண்ணுதா, இந்த காட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்றான். அவங்க ஒரே வெட்டில் வெட்ட வேண்டிய மரத்தை 3 அடுக்கா வெட்டுறாங்க. அவங்க முதல் அடுக்கை எடுத்துட்டு நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க, 2வது அடுக்கை நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க. இந்த 3வது அடுக்கு மரம் வரமாட்டேன், காட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுதான். அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இது வராது, நீ என்ன சொன்னாலும் காட்டை விட்டு வராது, அங்கேயே தான் இருக்கணும், அந்த பிலீவ் சொல்றாரு.